நான் பாய் பாய். என்னப்பா கோழி இந்த பக்கம்? என்ன இதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேட்ச் இல்லை நைட்டு 2 மணி நேரம் தான் இருக்குது. நம்ம ஆளுங்க வந்து யார் டீம் செலக்ட் பண்ண நம்ம கிட்ட கேட்டாச்சு, அதான் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறான்னு. எங்க டீம் யார் யார் விளையாடுறாங்கன்னு சொல்லி ஸ்குவாட் ஓபன் பண்ணி இருந்தா கையில. அதான்ப்பா இப்ப ஏன் இருப்பா, மேட்ச் வரும்போது தெரியும். இப்ப பார்த்து என்ன பண்ண போற? எது வந்தாலும் நேரம் ஓப்பனா பேசுங்க, ஓகேங்களா? இப்ப வந்து இது வந்து வேற, நேத்து வரைக்கும் நம்ம பேசுறது வந்து வேற. இன்னும் 2 மேட்ச்ல பசங்க தீயா கொதிப்பானுங்க. அப்ப அதுக்கு வந்து நம்ம போய் பிராக்டீஸ் பண்ணாம இங்க நாங்க யார் யார் டீம் செலக்ட் பண்ண போறோம், இது வந்து இது மைண்ட் கேம்பா. இது மைண்ட் அப்படின்னு சொல்லி இத போட்டு எங்களை எப்படி தாக்குறது, அவன் பத்தி என்ன வத்தா இல்ல வந்து அஸ்வின் உள்ள விடத்தா அப்படின்னு நீங்க அதான் யோசிக்கிற. ஒரு சீப்பா இல்ல அப்படின்ற இது எப்படிப்பா சீப்? இப்ப நீ வந்து உங்க ஆளு வந்து தினேஷ் கார்த்திக் வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்றாருல, அவரு வந்து ஆலோசனையே சொல்ல கட்டிங்க போட்டு உள்ள நல்லா நிமிர்த்துங்கிறாரு. பூரா பிராக்டிஸ் சொல்றானுங்க, வெளியே அடிச்சு சாவறான்டாமே. 2 பக்கம் அடிச்சுக்கிறாங்க. டாஸ் ராங்குச்சுன்னா எங்களுக்கு பேட்டிங் கொடுத்துருங்க. ஏன் உங்களுக்கு பேட்டிங் நான் கொடுக்கணும்? உங்க பிச்சு தான் பவுலிங் பிச் ஆச்சு, அதுக்கு பேட்டிங் எங்களுக்கு குடியா? சரிப்பா டாஸ் பாப்போம். பேட்டிங் வேணும்னா கேக்குறதுக்கு என்ன அனுப்பிச்சு விட்டாரு தினேஷ் கார்த்தி. சரி நீங்க டாஸ் ஜெயிச்சா உள்ள போய் டோனி கிட்ட பேசிட்டு பேட்டிங் வேணுவா. நல்ல நண்பர்கள் நீங்க 2 பேரும். டாஸ் ஜெயிக்கணும்னா ஏன் எப்படி இருந்தாலும் பேட்டிங் எனக்கு தான் வரப்போகுது. என்ன டாஸ் அந்த படத்துல சொல்லுவாங்க சென்னை 28ல தம்பி பவுலிங்கா ஃபீல்டிங்கா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அந்த ருத்ராஜ் நீ சொல்லத்தான் கேக்குறான். நம்ம எதனா மாத்திக்கிட்டு சொல்ற போற மைக்கு பிடிக்கிறதுல போன வருஷம் கோழி ஏங்க லைட்ல போட்டுறாங்கன்னு ஒரு காதுக்கு வந்து லைட் ஒட்டிச்சு செட் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு அது ஏங்க இருக்கிற பிச்சுட்டு பார்த்தாது வேற ஒரு பிச்சுல ஏத்தி விடுறானுங்க. யார் ஜெயிக்கிறோமோ பாத்துக்கலாம், அவ்வளவுதான். யார் ஆனா ஜெயிக்கிற மாத்திரம் வந்து பேசுறா இல்ல பேசுறா. இருந்தாலும் நீ பாய் இருக்கு பாய், நான் கேளுங்க பேசுனா இல்லையா பாய்? நேத்து பேசுறேன், இன்னைக்கு நைட்டு பேசுறேன், நேத்து நைட்டு பூரா பேசுனேன், இன்னைக்கு இப்போ வந்து பேசுறேன். அப்படிலாம் புரியுது இல்லையா? சரி எங்களுக்கு எதனா ஒரு வாய்ப்பு விட்டு கொடுப்போம் அப்படின்னு. ஆனா இருந்தாலும் அப்படிதான் கொடுத்தோம் போன வருஷம். ஆனா நீங்க போன வருஷம் ஓவரா பண்ணிட்டீங்களே ரொம்ப. போன வருஷம் தினேஷ் கார்த்திக் இல்ல, அதனால மிஸ்டேக் ஆகி போச்சு. அவருதான் நல்ல வார்த்தை பால் மாத்திராங்க அப்படி. நீ என்ன போட்டே ஓவரா கத்துறது ஆகும் கத்தன வீடியோ தான் பார்த்தேன் நான் வீட்டுல போய் சும்மா இதெல்லாம் பண்ணிக்கிறது. சரி பாப்போம் வா, நீங்க என்ன பண்ணுங்க. சரி பாய் போய் வரணும், பாக்கலாம் பிச்சுல பாப்போம். சரி பாப்போம்.